அப்படிதான் சீக்கிரம் பாஸ் பண்ணு போ இந்த பக்கம் அப்படிதான் நீ கரெக்டாவே அடிக்க மாட்டற எல்லாம் பக்கமா பாத்து அடி அப்பதான் பால் மூவ் ஆகும் ஒரே இடத்துல இருந்தா பாலுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது கொஞ்சம் மூவ் பண்ணி அடி யா அப்படிதான் சூப்பர் இப்ப கரெக்ட்டா பண்ற அப்படியே ஃபாலோ பண்ணு பாஸ் மேனேஜர் லியாங் குட் மார்னிங் மேனேஜர் லூ. குட் மார்னிங். லாஸ்ட் டைம் நீங்கள் எங்களை காம்பீட் பண்ணீங்க ஷாங்காயில். நான் டீமை லீட் பண்ணலை, அதனால தான் உங்களை மீட் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஃபைனலி மீட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன்ல, அப்போ ஜேர்னி டஃப்பாக இருக்கும்ண்ணா. நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல உங்கள் எக்ஸ்பென்சஸ் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துக்கணும்னா. அப்போவே நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ. நான் கோச் யானை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் எனக்கு ஒரு சீனியராக இருந்தார் D3ல. என்னதான் கிளப்பில் பிரச்சனை இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸும் நிறையா இருந்தது. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்ஸ்டிடியூட் ட்ரைனிங் கிளாஸ் வந்தாங்க. அதோட நீங்கள் எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்கன்னு பார்க்கணுன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. அவரோட கோச்சிங் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக்ஸ். உங்கள் டீமை ஒன்றும் ஈஸின்னு சொல்லாதீங்க. யாருக்கு தெரியும், டோர்னமெண்ட்ல நம்ம டீம் கூட மீட் பண்ணலாம்ல. அதில் எனக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை. காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்னா அப்படி தானே. உங்கள் ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக பயப்படவே மாட்டீங்க. அதுவே வீக்காக இருந்தால் அது ஒரு நல்ல மேட்சாகவே இருக்காதே, நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் டீம் எங்களோட லெவலில் இருக்காங்க, அதனால என்ன நடக்கும்னு தெரியாது. ஓ, உங்க டீமுக்கு ஒரு யூனிஃபார்ம்லாம் இருக்கா? வாவ், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. மேனேஜர் லியாங், டீம் யூனிஃபார்ம் தான் டீம் ஸ்பிரிட். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது தெரியுமா இந்த கிளப்பை மேனேஜ் பண்ணதில்? ஒரு கிளப் எதை வேணால் வாங்கலாம், ஆனால் ஒரு டீமோட ஸ்பிரிட்டை வாங்க முடியாது. அது ப்ரைஸ்லெஸ். உங்களுக்கு தெரியுமா D3 மேனேஜ் பண்ணுறப்போ என்ன நடந்ததுன்னு? பிளேயர்ஸ் யாருக்குமே டிசிப்ளினே இல்லை, ரொம்ப சோம்பேறியாக இருந்தாங்க. அப்போ தான் நான் இறங்கி ஏதாவது மாற்றணும்னு ட்ரை பண்ணேன். எங்களோட டீமுக்கே யூனிஃபார்ம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் டீம் ஸ்பிரிட்டே மாறி போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரம் மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் சக்ஸஸை காட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கள் நாடி நரம்புலேயே இருக்குது, எங்களோட டீம் நேம் மாதிரியே. எங்களோட லோகோ எங்கே பாருங்களேன், லோகோலே ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டோரி இருக்குது. கெஸ் பண்ணுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். 1D இல்லை 13 D3. என்னங்க D3 3D நிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். முதல்ல ரொம்ப கிரேசியாக தான் இருந்தது. செகண்ட், ஸ்பிரிட்டே இல்லை. தேர்ட், உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. போங்க போங்க, போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க போலாம். நீ ரொம்ப கடினமாக உழைக்கிற. அங்கதான் நாங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ். லியாங் யுவான், எனக்கு இன்னைக்கு ஒரே சன்பர்னா இருக்கு. உங்ககிட்ட சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கா? கொண்டு வந்திருக்கேன், ஆனா அது ரூம்ல இருக்கே. இருங்க இருங்க, என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க. இந்த ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, தேங்க்யூலாம் வேணாங்க. தேங்க்யூ. ஆனா நான் மறந்துட்டேன், இதை நீயே போட்டுக்க முடியாது. ஏன்னா நீ இதுக்கப்புறமா விளையாட தான் போற. அப்படின்னா கண்டிப்பா ராக்கெட் கையை விட்டு வழுக்கிட்டு போயிடும். நானே பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாம், நான் அப்ளை பண்ணிக்கிறேன். போட்டு விடுறேன், வெயிட் பண்ணு. நான் சொல்றத கேளு. விடுங்க, நான் போட்டு விடுறேன். இரு. அட சொல்றத கேளு. விடுங்க, நானே போட்டுறேன் சொல்றேன்ல. வேண்டாம், அசையாத, வெயிட் பண்ணு, நான் போட்டு விடுறேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, ஒரு நிமிஷம் அப்படியே இரு. அட ஏன் சரி, அங்க எனக்கு எதுவுமே இல்லங்க. வேணாம், விடு. சன்ஸ்கிரீன் போட்டா நல்லா முடி ஃபுல்லா அப்ளை பண்றீங்க. இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? போதும் 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 போதும். ஓகே, வேண்டாம், போதும். தேங்க்ஸ். எல்லாம் சரியாயிடும். அட தேங்க்ஸ்லாம் வேணாம்ப்பா, விடுப்பா. போ, நல்லா ட்ரைனிங் பண்ணு. லேடரோட ஸ்பீடு இப்போ எல்லாரும் வாங்க. ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை எல்லாரும் கேட்டுக்கோங்க. D3யோட பீப்புள்ஸ் இதை கேட்டுக்கிட்டாங்க. டென்னிஸ் ஒரு ஃபிசிக்கல் சைனீஸ் செஸ் மாதிரி. ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? நம்ம ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்து கால்குலேட் பண்ணி பாலை எவ்வளோ நேரம் விளையாடுறோன்னு பார்த்தா வெறும் 13 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? மிச்ச நேரம் எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம். நம்ம ட்ரைனிங்கான டைம் ரொம்ப கம்மி. அதனால் மெயின் பார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் டென்னிஸ் விளையாடும் போது பிரெயினை யூஸ் பண்ணணும். உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுறதுனா என்ன? நீங்கள் கோர்ட்டில் நிற்கும்போது பால் ராக்கெட்டை எங்கே அடிக்கணுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். அது எங்கே ரிட்டர்ன் ஆகணும்னு தெரியணும். ட்ரெஜெக்டரி என்னன்னு தெரியணும்.
சைனீஸ் செஸ்ல 3 மூவ்ஸ் நம்ம எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி யோசிக்கணும். நான் சொல்றது என்னன்னா டென்னிஸ் விளையாடுறது செஸ் விளையாடுற மாதிரி தான். ஸோ சாங் செஞ்சுவான், ஆ நீ விளையாடும் போது என்னோட சர்வை பிரேக் பண்ணது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். கோச் என்னை கலாய்க்கிறத நிறுத்துங்க. நான் உங்க கூட ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணும்போது எனக்கு அப்ப வெறும் 3 ஷாட் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா நீ ஒரு விஷயத்த கரெக்டா பண்ண தெரியுமா? உன்னோட ட்ரெஜெக்டரியை பிளான் பண்ண. இது எல்லாத்தையும் மண்டையில நீ வச்சு பண்ணு, நான் நம்புறேன். ஓகேவா? எல்லாரும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலோட ட்ரெஜெக்டரியை நம்ம பிளான் பண்ணணும். நம்மளோட பிளானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெக்னிக்கை நாம் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய பேரால் அதை பண்ண முடியாது, ஆனால் உங்களால் பண்ண முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் எல்லாரை விடவும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, வெற்றி நிச்சயம். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, டென்னிஸ் பாலோட ஸ்பீடு பேட்மிண்டன் ஷட்டில்காக்கை விட ஸ்லோன்னு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு யோசிக்க நிறைய டைம் இருக்குன்னு நினைச்சேன். நான் சாங் ஷுவானை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவன் பேட்மிண்டன்லேருந்து டென்னிஸ்க்கு மாறினவா. ஆமாம், 2 ஸ்போர்ட்ஸோட ட்ரெஜெக்டரியும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதனால யோசிக்காம அவனை அடிக்க. சரியா? உங்கள் ட்ரைனிங் ஆஃப்டர்நூனோட முடிஞ்சிடும். எப்ப பார்த்தாலும் இவ ஏன் சர்வீஸே ஃபாலோ பண்ணிட்டு எங்க போச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ ஏன் உனக்குன்னு ஒரு யூனிக் வச்சுக்கோ. ஓகே பை. ஏய் இரு 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 பை. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். வா. ஏய், என்னாச்சு? இங்க வா. என்ன சொல்லு? வா வா அதுக்கு எதுக்கு சொல்றேன். என் மேல கையெல்லாம் போடுற? அப்படியே சொல்லு. மேனேஜரை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? என்கிட்ட மறைக்காம சொல்லு, பதில் சொல்லு. கொஞ்சம் அமைதியா இரு. சொல்றா. ஆமா, அதுல என்ன? எனக்கு அவங்கள பிடிக்கும். எனக்கு ஷார்ப் ஐஸ் இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? என் லவ்வை நான் சொல்லும் போது அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சாங், நீ ரொம்ப கிரேசியான ஆள் தான். உன்னை விட 10 வயசு பெரியவங்கள நீ லவ் பண்ற, அதுவும் லியாங்கிவான. ஏன்டா நீயே உன்னை போட்டு கஷ்டப்படுத்திக்கிற? நானும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நான் தோக்குற வரைக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், கரியர் மேல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா நான் என்ன பண்றீங்க இங்க? என்ன பண்றீங்க அங்க? வாங்க போய் சாப்பிடலாம். நாங்க சீரியஸா ஒன்னு பேசிட்டு இருக்கோம். நீ போ, எனக்காக ட்ரம் ஸ்டிக் எடுத்து வை. ஏதோ என்ன கழட்டி விட்டு பேசுறீங்களா? வந்துருவோம், வந்துருவோம். வந்துருவோம். சரி சரி நான் போறேன், நீங்க வாங்க. சொல்லு. இப்போதைக்கு நான் டீமோட கிளப்ல தான் ஃபுல் ஃபோக்கஸும் பண்ண போறேன். மிச்சதெல்லாம் அதுவா நடக்கும். இப்ப புரியுதுடா நீ ஏன் இவ்ளோ ஹார்டா ட்ரெயின் பண்றேன்னு. லவ் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்குது. ஜாஜோ, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் நான் இதை மறைக்கல. பட் நீ இதை சீக்கிரட்டா வச்சுப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ ஓட்டவாய் நினைச்சிட்டு இருக்கியா? நீ ரொம்பவே சின்சியரா இருக்கிறதுனால நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. இந்த மாதிரி விஷயத்துல நான் என்னதான் முழுசா நம்புவேன். ஸோ நீ கிளம்புறியா? வா, முதல்ல நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங்ல ஒழுங்கா பண்ணலாம். ஓகேவா? நீ மென்டல் ஆயிட்ட. என்ன என் கூட சேலஞ்ச் பண்றியா? மத்தியானம் உன்னை பார்க்கறேன் பாரு. மனசளவுல உன்னை விட நான் 10 வயசு சின்ன பையன். இதுதான் நார்மலியா? சூப்பர் 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 சூப்பர். வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க ஜாலியா சாப்பிடலாம், வாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் சில விஷயத்த சொல்ல விரும்புறேன். நம்மளோட நியூட்ரிஷியன் சொன்ன மாதிரி யாருமே இன்னைக்கு நைட்டு ஆல்கஹால் குடிக்கவே கூடாது. ஆனா நானும் கோச்சும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, அதனால எல்லாரும் எல்லாருக்கூடவும் க்ளோஸ் ஆகட்டும். சோ கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கலான்னு 2 பேரும் ஒரு பாட்டில் ஷேர் பண்ணிக்கணும். ஃபுல்லா குடிக்க கூடாது. லியாங் யுவான், நீ ரொம்ப கஞ்ச பிஸ்னாரியா இருக்க. எப்படி இவ்வளவு கம்மியா குடிக்கிறது? இல்ல, மேனேஜர் லியாங் கரெக்டா தான் சொல்றாங்க. சாங், நீ ஒரு எக்ஸாம்பிளா இரு. டேய் போதும், நிறுத்துடா. எல்லாரும் கம்மியா பண்ணிட்டு நாளைக்கு ட்ரைனிங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ D3க்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற லெவல். அப்கமிங் ட்ரைனிங்ஸ்ல நீங்க எல்லாரும் உங்களோட பெஸ்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ ப்ளீஸ் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா சொன்னீங்க மேனேஜர் லியாங். மேனேஜர் லியாங், கெபாப் சாப்பிடுங்க. இந்தாங்க. இல்ல தேங்க்ஸ் வேண்டாம். கேட்டதுக்கு தேங்க்ஸ். அப்படியா?
வாங்க சிஸ்டர். சியர்ஸ். சியர்ஸ். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. மேனேஜர் லூ உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருன்னு. நீ அவர்கிட்ட பேச போறியா? நான் உண்மையாவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி அவர் பண்றது கொஞ்சம் காண்டா இருக்குதா. அந்த ஆளு என்கிட்ட ரொம்ப பேசுறான் தெரியுமா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மேல் பாசஸ் பத்தி. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க பண்றது சோலோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அவங்க சொல்ற ஜோக்குக்கு நம்ம சிரிக்கணும், ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கிட்ட கொஞ்சம் சொல்லி ரொம்ப கெத்து பண்ணுவாங்க. உனக்கு தெரியுமா அது? ஆனா 2 மேல் பாசஸ் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே அடிச்சுப்பாங்க. ஒருவேளை 3 பேர் இருந்தா 3 பேரும் ஜாலரா அடிச்சுப்பாங்க. இல்ல நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. இல்ல நீங்க தான் அமேசிங். இல்ல நீங்க தான் அமேசிங். அமேசிங். உண்மையே சொல்லிட்ட. சியர்ஸ். ஓகே ஓகே. அவங்கள பாரு. ஏய் அப்படி இல்ல அப்படிதான். ஒழுங்கா நில்லு. பேலன்ஸ் பண்ண பாரு. இப்ப பாரு. ஏய் பாத்து. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிதான். இவன் இவ்ளோ சில்லியா இருக்கான், ஆனா எனக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கான். ஒழுங்கா நில்லு. இந்த ஜாப் ரொம்பவே நல்லா இருக்கு. நீ என்ன முன்னாடியே இங்க கூப்பிட்டிருக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோம்லெஸ் பர்சனை ஒரு பெரிய பொஃபேல விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் ஆகுற வரைக்கும் நீ அந்த இடத்த விட்டு போக கூடாது. எனக்கு ஒண்ணு தெரியணும், மிஸ் லூவோக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு. அப்படிலாம் இல்ல. சாங்ஸ் அண்ட் ஷுவான். டேட்டிங் நம்ம கிளப்ல நாட் அலவுட். நான் சொல்லியே முடிக்கல. சாங்ஸ் அண்ட் ஷுவான் என்னோட டைப்பே கிடையாது. ஆனா ஏன் உனக்கு பயம்? எனக்கு என்ன பயம்? ஓ அப்படியா? ஏய் நீ நவராத, ஒரே இடத்துல இரு. நம்ம 2 பேரும் தள்ளி விட்டு விளையாடலாம். இரு நீ அப்படி புஷ் பண்ண கூடாது, இப்படி தான் புஷ் பண்ணனும். இப்போ வா. சரியா? ஒழுங்கா புஷ் பண்ணனும். ஏய் ஒழுங்கா நில்லு. ஒழுங்கா என்ன தள்ளாத. கையை மேலே ஏத்தி பேசினா இப்படி என்ன தள்ள ட்ரை பண்ற? அப்படிதான் புஷ் பண்ணு. ஆனா ஒழுங்கா நின்றுவேன். ஃபோர்ஸ் இல்லையே. இந்தாங்க மேனேஜர் லியாங், கொஞ்சம் கபாப் சாப்பிடுங்க. இது எங்களோட ஃபேமிலி ரெசிபி. இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்க. கீழே உக்காந்து பாருங்க. நீங்க தான் மிஸ் லூல. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். Hi, hello. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. மேனேஜர் லியாங், நம்மளோட கான்வர்சேஷனை நம்ம முடிக்கவே இல்லை. ஆஃப்டர்நூன் நான் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே ஒத்து போகுது. ஆனா உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க இந்த கிளப்ல இப்பதான் ஜாயின் வேற பண்ணிருக்கீங்க. அதனால உங்ககிட்ட என் பிசினஸ் பத்தி சொல்லணும். வாழ்க்கையில 3 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். அட இருங்க, நான் மிஸ் லூ, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கோம். எனக்கு வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்னன்னா நான் அந்த குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஓகே. நான் சொல்ல வரதை அவங்க கேட்கவே இல்லை. என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேனேஜர் லூ ஒரு நல்ல மனுஷன்தான், ஆனா அவர் ரொம்ப பேசுறாரு. அவர் எப்படி இந்த கிளப்பை வளர்த்தாருன்னு பத்தி ரொம்ப பேசிட்டே இருக்காரு. அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாரு. முடியலடா சாமி, ரொம்ப பேசுறதால போர் அடிக்குது. வெதர் நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி கடலோரமா நடந்து போறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓ அம்மா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தல, என்ன விஷயம் சொல்லு. அது எதுவும் இல்லை. என்ன பேசணும் வான்னு கூட்டிட்டு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ தானே சொன்ன ரொம்ப பேசுறவங்கள உனக்கு பிடிக்காதுன்னு. ஹே, ஒரு ஆம்பளை கிட்ட வேற என்ன குவாலிட்டிஸ்லாம் உனக்கு பிடிக்காது? எனக்கு யாரை பிடிக்காதுன்னா கன்னிங்கா அப்படி இப்படின்னு பேசுறது, ரொம்ப ஓவரா சீன் போடுறது, அப்புறம் நேரோ மைண்டட் பீப்புளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ நான் இப்ப அப்படிதான் இருக்கேன்னு சொல்ல வரியா? ம்ஹும். சரி, ஓகே ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு? நான் இப்ப உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் மேனேஜர் லியாங்.
எந்த மாதிரி ஆள் உங்களுக்கு பார்ட்னரா இருக்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? எது ஒரு மாதிரினா நிமிஷம் இருங்க, மைக்க ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. டெஸ்டிங் டெஸ்டிங் கேக்குதா? எந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும்னா ஒரு டாகோட கண்ணை 10 செகண்ட் அப்படியே பார்க்கணும். ம் நல்லா மீன் சாப்பிட பிடிக்கணும். அதோட ஒரு சீவேஜ் பைப்பை சரி பண்ண தெரிஞ்சுவேன். அட என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ இப்ப என்னோட மைக்ல பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அர்த்தமுள்ளதா பேசணும், ஓகே? இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. நீ கொஞ்சம் சீரியஸா சொல்லு. நான் ஜோக் ஒன்றும் பண்ணலப்பா, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு டாக 10 செகண்ட்ஸ் மேல பாக்குறது அவங்களோட கைண்ட்னஸை காட்டுது. மீன் சாப்பிட்றதால அவரை எவ்வளவு ஸ்மார்ட்னு அது காட்டும். டீடைல் ஓரியன்டட். ஒரு சீவேஜ் பைப்பை சரி பண்றவரு கண்டிப்பா என்ன நல்லா பாத்துப்பாரு இல்லையா, அவர்தான். அந்த கடைசி விஷயம் ரொம்ப ஓவர். யாருக்கு தான் அந்த சூவேஜ் பைப்பை சரி பண்ண தெரியும்? ஒரு காக்ரோச் தான் அப்படிலாம் பண்ணும். உனக்கு இதெல்லாம் புரியாது. இது ஒரு சீனியரோட எக்ஸ்பீரியன்ஸ், புரிஞ்சுக்கோ அத. சரி, சீனியரோட எக்ஸ்பீரியன்ஸ். இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் எதுக்கு 32 இருந்தும் சிங்கிளா இருக்க? என் மைக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், உடைச்சிடாத. எவ்வளவுன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். எவ்வளவுன்னு சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம், என்னோட கிஃப்டா எடுத்துக்கோ. ஏன் நீ சாப்பிட மாட்டற சான்சுவான்? என்னாச்சு? இல்ல, எனக்கு பசிக்கல. வா போலாம். சென்சுவானுக்காக வெயிட் பண்ணலாம். அவன் ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வா, நம்ம போய் தூங்கலாம். வா. சரி, நாங்க கிளம்பலாம். ஏய் ஏய் ஏய், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏன் இவ்வளவு அவசரப்படுற? வா வா. இந்தா கொஞ்சம் ட்ரம் ஸ்டிக் சாப்பிடு. மிஸ் லூ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஒழுங்கா இதை நீயே சாப்பிட முடியும். அதெல்லாம் வேண்டாம், ஒரு வாட்டி சாப்பிடலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபிஷ் சாப்பிட போறேன். எனக்கு ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ல நிறையவே ப்ரோட்டீன் இருக்கு. ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கா? நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் பீச்சில் பண்ணது கிடையாது. இது நல்லா இருக்கு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்பவே சின்னது, பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசு. ஸோ நீ எதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாத. உன்னோட டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் மூவ்ஸ் பற்றி யோசி. எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணு. உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? சாங் சான்சுவான், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதை நீ பண்ணுவியா? என்னாச்சு உனக்கு? உள்ள சோக் அடிச்சு. ஏன் அப்படி ஆகுது? மீன் முள்ளு. சரி, இப்போ எப்படி இருக்க? முழுங்கும் போது வலிக்குது. டாக்டர் சொன்னாங்க நீ எச்சு முழுங்கும் போது கொஞ்ச நாளைக்கு வலிக்க தான் செய்யுமா. உனக்கு ஃபிஷ் சாப்பிட தெரியலனா அப்புறம் எதுக்காக நீ அத வாலண்டரியா எடுத்து சாப்பிட்ட? சொல்லு சொல்லு. அதானே வேணும்னு சொன்ன. நான் எப்போ சொன்ன? சொன்னியே மீன் சாப்பிட்றவனை தான் பிடிக்கும்னு. இங்க பாரு. ஆமா, நான் அது பிடிக்கும்னு சொன்னேன். ஆனா ஃபிஷ் சாப்பிடும் போது இந்த தொண்டை அடைக்கிறவங்கள பிடிக்காது. நான் தான் உன்கிட்ட சொன்னல கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை அப்படியே விடுன. நீ ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணு, சரியா? வா போலாம்.
வா போய் ட்ரெயின் பண்ணணும். என்ன அடிக்க போறியா? வான்றல.在茫茫人潮，你向我微笑，心底的骄傲，不差一个拥抱。我听到心跳还在燃烧，我的世界忘了定义，这样就好。多少反转有多少，穿越无限的感觉，我也想知道。需要，非常的需要，一切造就我倔强的无可救药。这场青春的大考，我们绝版的答案，请屏息收好。你说天还早，明天，请听好，无论多么渺小，我们拥有目标，热血奔，但是安好。你心在茫茫人潮，你向我微笑，心底的骄傲，不差一个拥抱。我听到心跳还在燃烧，我的世界忘了定义，这样就好。多少反转有多少，穿越无限的感觉，我也想知道。需要，非常的需要，一切造就我倔强的无可救药。越好，永远都越好，在最高的峰顶一起并肩远逃。I wanna to go, I don't wanna be alone, baby just let me know, tell me do you feeling so old. I wanna to go, I don't wanna be alone, 看到我心跳还在闪耀。ஹே, அங்க பாரேன் சாங் சிங்ஷுவான வேணுமுன்னே எல்லாத்தையும் வம்பு இழுத்துட்டு இருக்கான். ஷாங்ஷுவான் ஆக்சுவலி ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவான், சீக்கிரட்டாக கற்றுக்குவான். எனக்கு அது அப்பவே தெரிஞ்சிருச்சு என் சர்வை பிரேக் பண்ணும்போதே. நம்மளோட கோச் இன்னும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரா என்ன? அதை பற்றி நான் யோசிக்காமல் இருந்திருந்தேன்னா இதை பற்றி நான் பேசியிருக்கவே மாட்டேன்ல. நான் ஒன்றும் நேரோ மைண்டட் கிடையாது. அவன் டென்னிஸ்க்கு ஒரு நல்ல மெட்டீரியல். அவன் டேலண்டட், சேவி, ஸ்மார்ட், அப்புறம் ஸ்டபனும் கூட. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா அவனை பிரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களும் அவனால முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ ஒரு அமேச்சூரா? எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியும்? பார்க்க நல்லா இருக்கான்ல. அவன்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்க கூடாது. நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க அதை யோசிச்சு பார்த்ததே இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல டாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் காமனா இருக்கும், அது அவங்க பியூட்டி. அவங்களோட மூமெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும், வெல் மெயின்டைன் பாடி இருக்கும், அவங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க, அப்பீலும் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேலண்ட் தானே. ஸ்போர்ட்ஸ்ல பியூட்டி பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு தைரியம் மாதிரி. நீ சொன்னில உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு. நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். உன்னோட இடியாட்டிக் ஃபேஸை நீயே பார்த்துக்கோ. என்னாச்சு? இந்த காஃபி மெஷின் ஒர்க் ஆகலையே. என்ன ஆச்சு இதுக்கு? என்னன்னு தெரியலையே. ஓ, பிளக்க மாட்டலையா? ஹலோ. 3 பேரும் மீட் பண்ணணுமா? ஸோ 10:30 மணிக்கு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல?
கவுலிக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3 டைரக்டர்ஸ் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அவங்களோட லாயல்ட்டிய எனக்கு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பா எனக்கு அது தெரியும். நான் வந்து உனக்கு சொல்றேன். ஹலோ வைஸ் பிரசிடென்ட் ஜிஇ. வைஸ் பிரசிடென்ட், ஒரு ப்ராப்ளம். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் ஜியாங்ஜி மேலே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம். நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். இந்த இமெயிலில் அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இந்த அசட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக நஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பையன் ஜியாங் ஜியாஜாவுக்கு கம்பெனியோட ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் மேட்சஸில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது பாஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். அதோட இது சம் ஃபுட்டேஜஸ். ஜாங் ஜாவ் ஜாவ் ஒரு இன்டர்நெட் செலிபிரிட்டியோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இதுதான் எவிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரூஃப் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டென்னிஸ் கிளப் இன்டோர் ட்ரைனிங்கில் ஒரு லக்ஸரி ரிசார்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பென்சஸை பற்றி நாங்கள் கண்டிப்பாக விசாரிச்சு ஆகணும். இதை நாங்கள் 1 by 1 பார்ப்போம். இந்த க்ளோஸ் டோர் ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்க எல்லாருமே ரியல் மேட்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க இருக்கிற கோச்சஸ் நாங்க எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறது என்னன்னா, நீங்க இன்னும் விகரசான ட்ரைனிங்க்கு போயாகணும். கோச், என்ன பண்ண போறீங்க நீங்க? பீச் வாலிபாலா இது? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஒரு ஆவரேஜ் டென்னிஸ் பிளேயரோட ஃபோர்ஹேண்ட் ஷாட்டோட ஹைட் 1 மீட்டர் நெட்டுக்கு மேலே. அதை தெரிஞ்சுக்கோங்க. வாலிபாலோட நெட் டென்னிஸ் நெட்டை விட 1 மீட்டர் அதிகமாக இருக்கும். சரியா? நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் அடிக்கிற பால் அது நெட்டை தாண்டி விழுந்து அது ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் பாலை தண்ணிக்குள்ளே போடுறீங்க? தண்ணியில் ஊறின பால் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அதனால் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி என்னன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் லாஸ்ட் டே, அதனால் ஒழுங்காக பண்ணுங்க. மேனேஜர் லியாங், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்ல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீங்க போங்க, போய் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, சீக்கிரம். கோச், ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எப்படி இதை அடிக்கிறது? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மோட்டிவேஷனே இல்லையே உங்களுக்கு? உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ட்ரைனிங்ல உங்க யாருக்காவது என் மேல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால ரிவெஞ்ச் எடுக்க முடியும். நான் இங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். நான் எங்கேயும் நகர மாட்டேன். நீங்க என்ன எவ்வளவு வாட்டி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஓகேவா? வாங்க அடிங்க. என் மேல கோவம் இருந்துச்சுன்னா வந்து ரிவெஞ்ச் எடுக்க பார்க்கலாம். அந்த அம்பர்லாவை கீழே போடுங்க கோச்சியான். கோச்சியான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, சரி வாங்க. வாங்க வாங்க. என்ன ஸ்ட்ரென்த் ஆடிடா. கம் ஆன் ஜியாஜோ. உன்னோட பால்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. என்ன எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? நீங்க விளையாட ரொம்ப பேசாதீங்க. நல்லா தூக்கம் வருது. அடடா. ஜியாங் ஜியா, இங்க பாரு. என்னது? உன்னோட மேட்ச வச்சு
உன்னோட ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? மென்ஸ் டென்னிஸ் டாப் 100ல உன்னோட ரேங்க் பார்த்தனா 95. One, two, three. கோச் யுவான் மாஸ்ல நான் டாப் 100 வந்துட்டேன். டாப் 100 தானே வந்திருக்க, கீழே இறக்கி விடுங்க, அவன் ட்ரைனிங் பண்ணட்டும். ட்ரைனிங்கா? ஏய் என்ன பண்றீங்க? வேண்டாம் சொன்னா கேளுங்க, விடுங்க. ஏய் வேண்டாம் சொன்னா கேளுங்க, விட்டுங்க. என்ன கீழே இறக்கி விடுங்க, சொன்னா கேளுங்க, அப்புறம் உங்க எல்லாருக்கும் பனிஷ்மென்ட் கிடைக்கும். எதுக்காக இப்படி பண்றீங்க? கீழே இறக்கி விடுங்க. 1, 2, 3. ஆல் ரைட் எல்லாரும் இங்க பாருங்க. கம் ஆன் எல்லாரும் இங்க பாருங்க. நான் ஒன்னு சொல்லி ஆகணும். இன்னையோட நம்மளோட 7 நாள் ட்ரைனிங் முடிய போகுது. Thank you everyone. நீங்க உங்களோட எஃபர்ட்ட போட்டதுக்காக கோச்சிங் டீம் உங்களை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பா இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட்டை நாம சக்சஸ்ஃபுல்லா மாத்துவோம். ஓகே? அப்புறம் நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிரைவேட் ரூம் புக் பண்ணிருக்கேன். டின்னர் கொடுக்க போறோம். நானும் மிஸ் லூவும் உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண போறோம். எந்த ஒரு டயட்டும் கிடையாது. ஒன் செகண்ட். டின்னருக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க பர்சனல் ட்ரைனிங் ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு போகணும், புரியுதா? யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க மத்தவங்க சாப்பிடுறத பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்பு. ஓகே பாஸ். இந்த டேபிள்ல ஒரு ஸ்பைசி பாட், ஒரு கிளியர் சூப் ஒன்று தாங்க. ஹே இருங்க. கோச், இந்த பசங்க பாவம் ரொம்ப நாளா ஆயில் இல்லாம சால்ட் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாவம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிட்டுக்கிட்டோமே ப்ளீஸ். கோச். ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்பைசி பாட், எக்ஸ்ட்ரா ஸ்பைசி பாட் வாங்கலாம், சரியா? மிஸ் லூ இதுக்கு அக்ரியே பண்ண மாட்டாங்க. என்னையே இதுல கோத்து விடுறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். உண்மையாவா? அப்படினா எனக்கு இன்டெஸ்டைன்ஸ், பிக் பிரெயின்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் எனக்கு ஏதாவது சொல்றா. சரி, நான் என்ன சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் பாரு. நான் அப்புறம் சொல்றேன். நம்ம ஏன் குடிக்க கூடாது இன்னைக்கு? 3 நாள் சொன்னா இருங்க. வாங்கிக்கலாம். கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தவிர்த்து வேற யாருமே ஆல்கஹால் குடிக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சாரி எவ்ரிவன், நான் கொஞ்சம் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஆனா இதை என்னால சொல்லாம இருக்க முடியாதே. சோ எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. முதல்ல ஜியாங் ஜியா சக்சஸ்ஃபுல்லி டாப் 100 ரேங்கிங் குள்ள வந்துட்டான். சூப்பர் ஜோஜோ. Thank you. ரொம்ப thank you. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யங் ஸ்பேஸ் டென்னிஸ் கிளப் இப்ப வந்து ஒரு ஏ கிரேடு கிளப் ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கிரேட் ஏ வரதுக்கு லாஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா, நேஷனல் டோர்னமெண்ட்ல டாப் 10ல வரணும். நம்மளோட இன்டென்சிவ் ட்ரைனிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரைனிங்கா இருக்கணும். இதோட நம்ம கோச்சிங் டீம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் டெக்னிக்ஸ்க்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. சோ நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எல்லா டோர்னமெண்ட்லயும் நாம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்புறம் நாம கிரேட் ஏ வந்துருவோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Wow, super. நம்ம பண்ணலாம். சரி, போதும் நான் பேசுறதை இதுக்கப்புறம் நிறுத்திக்கிறேன், சரியா? கோச்சியாங், இப்போ நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். கோச் பேசுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. எனக்கு கொஞ்சம் பேச வரீங்களா? ரிகரெட் பண்ணாதீங்க. நான் டைரக்டா பேச போறேன்.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு D3யோட செட் ஆகலை, அதனால தான் வெளில வந்துட்டேன்னு. அந்த டயத்தில் நிறைய இன்விடேஷன் வந்துச்சு, நிறைய கிளப்பில் இருந்து. அது எல்லாத்தையும் டிஸ்கில் ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டுன்னு வச்சுருந்தேன் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு. அந்த டைமில் நான் என்ன நினச்சேன்னா இது எல்லாமே வேண்டான்னு. நான் என்ன நினச்சேன்னா அப்படியே போயிடலான்னு. அதனால் கீழே இருக்கிற ஒரு இன்விடேஷனை நான் எடுத்தேன். இதை சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்க, ஆனால் அது உங்களோட கிளப்போடது. பசங்க பாவம் இல்ல. கோச்சியான் நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க கூடாது. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு. முதல்ல சில பேரை என்னால் நம்பவே முடியல. லியாங் யுவான், சாங் ஷெங் ஷுவான், நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தங்க முன்னாடி வந்தாங்க, இன்னொருத்தங்க பின்னாடி வந்தாங்க, கடைசியாக தான் கிளம்புனாங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த கிளப்பை லீட் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய கிளப்ஸை லீட் பண்ணுறத. ஆனால் உங்களோட கிளப் அவங்க எல்லாரை விடவும் டிஃப்ரெண்ட். உங்ககிட்ட ரியல் எனர்ஜி இருந்துச்சு, ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸில் எப்போவுமே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி ஒரு கமர்ஷியல் கிளப்ல இதை பார்க்கறது ரொம்பவே ரேர். எப்பவுமே காசு மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லா மேட்சையும் ஜெயிக்க போறீங்க. கோச்சியான், நீங்க மேல இருந்த இன்விடேஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கே மீனிங்லெஸ்ஸா இருந்திருக்கும். ஆனா நீங்க மாஸ், நீங்க கீழே இருக்கிறத சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க எல்லாருமே கண்டிப்பா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நீங்க வின் பண்றதுக்கு. இது கோச்சியானுக்கு. Cheers, 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 கோச்சியான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா பார்பிக்யூல நான் குடிச்சிருக்கும் போது நான் அப்ப என்ன சொன்னேன்னு? அஃப்கோர்ஸ் குடிச்ச தைரியத்தில் நான் சில விஷயம் சொல்லிட்டேன். ஆனால் சில விஷயம் நான் சொல்லணுமே தான் சொன்னேன். ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு அப்படியே உண்மையாக்கிட்டீங்க. நீங்கள் டோர்னமெண்ட்டோட அட்மிஷனை வின் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் இந்த கிளப்போட மேனேஜரா இருக்க விரும்பல. நான் இப்போ லியாங் யுவானா இருக்க விரும்புறேன். எனக்கு இப்ப எழுந்து நிக்கணும் போல இருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அப்ப சும்மா சொன்னதை நீங்க உண்மையாக்குனதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரியா? சக்சஸ் உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் நல்லா விளையாடுங்க. ஓகே, நான் ஆல்கஹாலுக்கு பதிலா வாட்டர் யூஸ் பண்றேன். பேசுனது போது வாங்க எல்லாரும் குடிக்கலாம். Cheers. இது நம்ம காலம், வாங்க ஏறி விளையாடலாம். Cheers, cheers. ஹலோ. ஏய் ஒன், மிஸ்டர் ஜியாங் மேல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு கிளப் பத்தி. நீ கொஞ்சம் திரும்ப வாயேன். ஓகே, எனக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஹே, நீங்க எல்லாரும் டின்னர் என்ஜாய் பண்ணுங்க. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். நீ எப்படி திரும்ப போவ? கோச்சியாங் நேத்து கார் ஓட்டிட்டு வந்தாரு. நான் வேணா எடுத்துட்டு போட்டுமா? நீ தனியா போயிடுவியா? நான் வேணா வரட்டுமா? இல்ல, நானே பாத்துக்கிறேன். நீங்களாம் பஸ்ல வந்துருங்க, பத்திரமா வாங்க. சரியா? சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாரும் ரூமுக்கு போங்க. நீ ஹைவேல தனியா போறது ரொம்ப டேஞ்சர். வேற யாராவது கூட கூட்டு போ. சரி, நான் உன் கூட வரேன். ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வாங்க நம்ம எல்லாரும் கோச்சியானுக்கு டோஸ்ட் பண்ணலாம். கோச்சியான் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். Thank you so much. Thank you. எல்லாரும் உங்க பெஸ்ட்டை பண்ணுங்க. ஹே, நீ எக்ஸ்கியூஸை கரெக்டாக கிரியேட் பண்ண. உனக்கும் தெரியுமா? நான் ஒன்றும் குருடு இல்லை.
நானும் நோட் பண்ணேன். சான் சென்சுவான் மேனேஜர்லயே அங்க பாக்குறத. எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். சரி சாப்பிடு. நான் வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீ வேணும்னா தூங்கு. போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கு. எனக்கு டயர்டா இல்லை. மெங்கியான் இன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பியிருக்கான். ரொம்பவே சீரியஸா? ஆமா, பார்க்கணும். நான் நினைச்சதை விட இது ரொம்ப சீரியஸா இருக்கு. இவரு கிளப்பை ஷட் டவுன் பண்ண மாட்டார்ல? நான் உனக்கு மெசேஜ் பண்ணல, எனக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு. உனக்கு அது வரலையா? இதுக்காக வெயிட் பண்றதே பெட்டர்.如果不将世俗当理，任感情肆意，人不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？